நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் துவங்குகிறேன். மாயையை பற்றி கொண்டிருக்கிறீங்களா, இல்லை அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வேதத்தில் 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவன் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறான் என்று சொல்லி இந்த வேதத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க முடியும். அதே நேரத்தில் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 3வது வசனம் விதமாக சொல்லி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் உண்மையே சார்ந்திருக்கிறபடியினால் அவர்களை பூர்ண சமாதானத்திற்குள்ளாக நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 2 காரியம்தான். ஒன்று, மாயையை பற்றி கொள்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் அவரை உண்மையாய் பற்றி கொள்கிறவர்கள், உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் பூர்ண சமாதானத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லி 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2 கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தாராக இருக்கிறீங்க? மாயையை பற்றி கொண்டு இந்த உலகத்தை சார்ந்து உலகத்தினுடைய காரியங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது நிமித்தமாக நீங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, இல்லை அவரையே உறுதியாய் பிடித்து கொண்டு அவரே உறுதியாய் பற்றி கொண்டு அவர் ஒருவரே போதும் என்று சொல்லி சமாதானத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இதில் யாரையுமே நம்ம கை நீட்ட முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவரை உறுதியாய் பிடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். 2வது காரியம், மாயையை பற்றி கொள்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறாங்க. நீங்களும் நானும் அவரையே சார்ந்து அவரையே உறுதியாய் பிடித்திருக்கும் போது நாமும் நம் தலைமுறைகளும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. God bless you. ஆமென்.